மீதம் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மீதம் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தேவையில்லாத எந்த ஒரு செலவினங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால் இந்த நாளில் நீங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. இதற்கேற்ற ஒரு பெரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 15 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம். 107 சங்கீதத்தினுடைய 107 சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 107 சங்கீதத்தை ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு 107 சங்கீதம். முப்பத்தி 5, 6, 37, 38 வசனங்களை வாசிக்கலாம். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். 107 சங்கீதத்தினுடைய நாம் வாசித்த இந்த 35 38 வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த நாளில் ஒரு திறவுகோல் வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் கொடுத்தார். அப்போது இதில் நம்ம பார்க்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது இதில் 3 காரியம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். இதுதான் இந்த நாளிலே நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் மிகுதியான பெருக்கம் உண்டு. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் மாத்திரம்தான் மிகுதியான பெருக்கம் உண்டு. அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மிகுதியாய் பெருக பண்ணுவாராக. அது மாத்திரமல்ல, அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அந்த நாட்களிலே மிருக ஜீவன்கள் ஒரு ஆசீர்வாதம். கால்நடையாக இருக்கக்கூடிய ஆடு மாடு, அந்த நாட்களில் ஆடு மாடு கழுதை அப்புறம் ஒட்டகம் குதிரை இப்படிப்பட்டதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆடு அது அவங்களுடைய எல்லா விதமான அந்த மந்தை மேய்ப்பர், அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு. மாடு கன்று அதுவும் அவங்களுடைய மந்தை, அது பெருக்கம், அதனுடைய வியாபாரம், அதனுடைய எல்லா விதமான பலன்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி. கழுதை ஒட்டகமெல்லாம் அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தினது, சுமை சுமப்பதற்கு கழுதை. சில நேரம் மனிதர்களும் அதில் கழுதையில் போகிறதுக்காக. ஒட்டகம் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணுவதற்கு ஒட்டகங்கள். அந்த நாட்களில் அரசர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு குதிரைகள் போருக்காக. இப்போ இதெல்லாம் பெருகணும், அப்படி தானே? பெருகினா தான் ஒரு ஆசீர்வாதம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மிருக ஜீவன்கள் பெருகுகிறது எதை கொடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் ஜபிக்கிற ஜபம், இவ்வளோ நாள் நீங்கள் தேவனை தேடுகிற காரியம், இதில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம துதிக்கணும், ஜபிக்கணும், ஆராதிக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் குறைவுபடக்கூடாது. குறைவுபடுதல், தாழ்ச்சி அடைதல், இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுதும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும், 3வது மனமேட்டிமை வரும் பொழுதும். இன்றைக்கி ஒரு ராஜாவை பற்றி நம்ம ரொம்ப சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச ராஜா தான். அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து
வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்து அப்புறம் இந்த மனமேட்டி நிமித்தம் எல்லாம் போயிடுச்சுது. இதை தான் நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நம்ம வாசிப்போம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 582வது பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது 2 காரியம் அவனுக்கு நடக்குது. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த நேரம் ஜெபிக்கும் பொழுதும், எந்த சூழ்நிலையில் ஜெபிக்கும் பொழுதும் 2 விதமான பதில்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று வாக்குத்தத்தம், 2வது அற்புதம். ஆனால் வாக்குத்தத்தத்திற்கு சில கட்டளைகள் உண்டு, சில பிரமாணங்கள் உண்டு, சில கீழ்ப்படிதல் காரியம் உண்டு. அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அற்புதம் அப்படி அல்ல. அற்புதம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளையும் நிலைமைகளையும் மாற்றுகிறது தான் ஒரு அற்புதம். அற்புதத்துக்கு ஒரு டைம் லிமிட் இல்லை. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அப்படின்னா அந்த அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கி ஒரு அற்புதத்தினால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு அற்புதத்தினால தான் ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்தினால தான் ஒரு நன்மை அப்படின்னா அந்த அற்புதம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது பெரிய பெரிய நன்மைகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போது இந்த எசேக்கியா எந்த சூழ்நிலையில் அவர் ஜெபம் பண்ணினார், எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணினார் அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1, 2, 3 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2வது வசனத்தை வாசிம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இதே வேத வசனங்கள் தான் ஏசாயா 38லையும் 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறான்? வியாதிப்பட்டு அவருடைய கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த வியாதிப்பட்டு கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள், கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது செய்ய வேண்டிய அற்புதம் என்னது? முதலாவது செய்ய வேண்டிய அற்புதம் என்னது? சுகம். சொல்லுங்கள் பார்ப்போம். கவனிங்க, எல்லாம் இங்கே கவனிங்க. பைபிளை மூடி வைங்க. நீங்கள் தேடண்டா, நம்ம பைபிளெல்லாம் மூடி வைங்க. அப்படியே நம்ம பைபிளை மூடி வச்சுருங்க. நீங்கள் அதை தேடினீங்கன்னா அதிலே டைம் உங்களுக்கு இதாகும். அப்போ நல்லா கேட்டுடுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டாருங்கிற பார்க்கும்பொழுது, இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் தான் ஆண்டவருடைய பிறப்பை சொன்ன ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் இந்த வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவங்க கர்த்தரிடத்துலேருந்து பெற்று தான் மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி உள்ள தீர்க்கதரிசிகள் காரியங்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வசனங்களையும் எல்லா வார்த்தைகளையும் கர்த்தரிடத்துலேருந்து சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது கேள்விக்குறி தான். அப்போ இந்த நாளில் அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக என்ன வருது? நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய தொழில் காரியங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பொருள் வச்சுருப்பாங்க. அப்படி கொஞ்சமான சூழ்நிலையில் வச்சு அதுக்கு பிறகு முடிஞ்சுது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய பெரிய ஆசீர்வாதமாக இருந்து பெரிய பெரிய நன்மைகளை பெற்றவங்களாக இன்றைக்கும் நம்மளோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் உண்டு. பார்த்துருங்க, வெளியில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்பதாக. ஒரு சாதாரணமான ஒரு வியாபாரத்தை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அன்னன்னைக்கு வியாபாரத்தை கொண்டு போய் அந்த அவங்க பொருளை தயார் பண்ணி அதை போய் மார்க்கெட்டில் விற்று வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கணும், மறுநாள் வியாபாரத்துக்கு தேவையான பொருளும் வாங்கணும். அவங்க செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அப்போ முதல்ல அறிமுகமாகும் பொழுது அவங்ககிட்ட போய் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன ரூம், ஒரு ஓட்டு வீடு, ஒரு சரியான தரை இல்லை, ஒரு பிளாஸ்டிக்கு நம்ம ஒரு பிவிசி பேப்பர் மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி நல்லா உரத்தை கவர் அதை தான் விரிச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி கஷ்டப்பட்டு இந்த மக்கள் உழைக்காங்க. அப்போ இந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் போனோடனே அவங்கள மனதார ஜபிச்சுட்டு வந்தோம். அப்பப்போ கூப்பிட்டு ஜோமண்ண ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு. முதலாவது ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான வீட்டை கொடுத்தார். அவங்க செய்கிறதுக்கு நல்ல ஒரு தொழில் செய்வதற்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஜோமண்ணி சொல்லுவோம் கர்த்தர். அப்படி இது ஒவ்வொரு காரியமே சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு கம்பெனி தரப்போகிறாரு, ஒரு இடத்த தரப்போகிறாரு, வீட்டை தரப்போகிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களில் நடந்துச்சு. அவங்க அந்த கர்த்தரை நம்பினதுனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள், ஊழியருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்ததுனாலும் ஒவ்வொன்றாய் ஆசீர்வதித்து இன்றைக்கி சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கிறாங்க, சொந்த வீடு, பல வாகனங்கள், எல்லாத்திற்கும் நாங்கள் போய் ஜெபிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முடிந்து போன சூழ்நிலையில் கர்த்தர் நன்மைகளை உருவாக்க முடியும். அப்போ இந்த நாளில் இப்போ இந்த வார்த்தை வந்த உடனே அவருடைய ஜெபம் எப்படியா இருக்குது பாருங்கள். 2 ராஜாக்கள் 20:3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் புறமாய் திரும்புதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே அந்த எசேக்கியா ராஜாவின் அந்த நாட்களிலே அந்த எசேக்கியா ராஜா அந்த படுக்கையில் இருந்த நாட்கள். அவர் படுக்கையில் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார், அதனால் நடக்க முடியாது. அவருடைய பலவீனமான சூழ்நிலையில் அந்த சுவர்புறமாக இருந்த திசையில் தான் அந்த எருசலேமினுடைய தேவாலயம் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிற மார்க்கத்தில் உள்ளவங்க, இப்போ நாங்கள் காலையில் பார்ப்போம், சிலர்லாம் பார்த்திங்கன்னா காலையில் பக்கத்திலே பெரிய கோயில் இருக்கிறதுனால சிலர்லாம் குளிச்சுட்டு வெளியில் அந்த சூரியன் இருக்கிற திசையை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய கடவுளை அவங்க வழிபடுறாங்க. இப்போ அதான் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அந்த நாட்களில் அவங்களுடைய அந்த எருசலேம் ஆலயத்தின் மேலே வச்சுருந்தா அந்த ஒரு மதிப்பு மாத்திரமல்ல, அந்த எருசலேம் ஆலயத்துக்காக அவங்க எத்தனையோ நன்மையான காரியங்களெல்லாம் நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் 7, 8, 9, 10 நீங்கள் வாசித்தா டைம் ஆயிரும். அப்போ 11 மாத்திரம் வாசிங்க பார்ப்போம். இல்லை, 2 நாளாகமும் 31:11 வாசிங்க. 580. ஆமாம், 10 கூட வாசிங்க. 10. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. கவனிங்க, எசேக்கியா ராஜா, அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவாலயத்தின் மீது பற்று கொண்டு அந்த ஜனங்களெல்லாம் ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கறதற்கு ஒரு வழி நடத்தின ஒரு மனுஷனாக இருந்தார். ராஜாட்ட எல்லா நன்மைகளும் இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அப்போ
அந்த எருசலேம் தேவாலயத்தின் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு சிம்பிளான வழி, ஆலயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், ஆலயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள், ஆலயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், ஆலயத்திலேருந்து நீங்கள் கொடுக்குற தசம பாகங்கள், காணிக்கை, இதையெல்லாம் இந்த நாளில் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணலாம், ரொம்ப இது பண்ணலாம். இந்த எசேக்கியா ராஜா பண்ண இந்த சிம்பிளான ஜெபம் உடனடியாக கேட்கப்படுது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சென்ன ஜெபம் ஏசையா தீர்க்கதரிசி வச்சு சொல்லிட்டார், தீர்க்க தரிசனம் அவ்வளோதான், உனக்கு டைம் முடிஞ்சிட்டு, ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டு, இனி உனக்கு அவ்வளோதான் சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவர் சிம்பிளாக திரும்பி சூர்புறமாக திரும்பி ஜபிக்கிறாரு. அப்போ நீங்கள் வாசிங்க ஏசையா 38ஆம் அதிகாரம், ஏசையா 38ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வாசிங்க பாப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. இப்போ சொன்ன தீர்க்க தரிசனம் 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அவ்வளோதானே, அதுக்குள்ளே கேன்சல் ஆகுது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தீமையாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், சாபமான காரியங்கள், இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேன்சல் ஆவதாக. ஆமென். எசேக்கியா ராஜா நீங்கள் 2 நாளாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளாகமத்தில் நான் உட்காந்து வாசித்து பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு சொல்ல டைம் இல்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 31, 32, 30 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயம், ஆலயத்தின் காரியம், ஆலயத்தினுடைய நடத்துதலுக்காக செஞ்சதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து ஒரு சீடர்கள் சொல்லுவாங்க, இவன் வந்து நம்ம மேலே ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறான், நம்முடைய ஜப ஆலயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறான், அதனால் இந்த இடத்துல நீர் அவருக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி அவருடைய சீசர்கள் கட்டாயப்படுத்துவாங்க. உடனே ஆண்டவர் அந்த அற்புதத்துக்காக புறப்பட்டு போகிறது இருக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் இது வரைக்கும் இயேசுவின் வந்த ஊழியங்கள், நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல நடைபெறுவதற்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கரெக்டாக கணக்கு வச்சுருக்கிறார். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நாள் கூட்டி இருந்தாலும் சரி, ஒரு நாள் பாய் போட்டிருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு நாள் சமையல் பண்ணுறோம், சாப்பாடு பண்ணும்போது பாத்திரங்களை கழுவுறீங்க, எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாருமே செய்கிறீங்க. ஒரு சிலர்லாம் வந்து வாஞ்சியாக செய்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அப்படி ஒவ்வொருத்தர் வேலை செய்யும்போது தான் அவங்களுக்காக நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்தந்த காரியத்தை செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்போ இந்த மக்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அப்போ அதனால தான் என்ன நடக்குது, பெரிய ஒரு மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் 2 ராஜாக்களில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுதார், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், ஏசாயா அத்திப்பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அதை கொண்டு வந்து பிள்ளையின் மேல் பற்றுப்பட்ட பொழுது அவன் பிழைத்தான். அப்போது அடுத்தபடியாக 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், முக்கியமாக வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20:8 வாசிங்க. கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு படுக்கையில் இருந்த மனுஷன் கரெக்டாக 3 நாளுக்குள்ளே நல்ல சுகமாகி எங்கே எந்திரிச்சு போகிறாரு, ஆலயத்துக்கு போகிறார். ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம் வரும்பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும், பலத்தை கொடுக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சுகம், பலன், ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கர்த்தரை எப்படி எசேக்கியா ராஜா தேடினாரோ அப்படி தேடுறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நிற்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, எல்லா காரியத்துக்கும் நீங்கள் செய்யணும். இந்த 3 நாளைக்குள்ளே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனதுனால அவருக்கு கேட்காத சில ஐஸ்வர்யங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஒவ்வொரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமும்
2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 582 பக்கம், 27, 28, 29, 30. ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க சத்தமா. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும். இன்னொருத்தர் அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசி. ம் 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 பண்டக சாலைகளையும் கொட்டாரங்களையும் 29 இன்னொருத்தர் வாசிங்க. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டிவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, மகா திரளான ஆஸ்தி. ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். மகா திரளான ஆஸ்தி. ஒரு வியாதி படுக்கையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு கர்த்தர் மகா திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வியாதி படுக்க உயிரோடு இருப்போமா, இனியும் நம்ம பார்ப்போமா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு தான் மனாசேயையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு மகா திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆஸ்தியை கொடுத்தார். 30 வாசிங்க. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு அவன் வியாதிக்கு மாத்திரம்தான் ஜெபம் பண்ணான். கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தையும் பண்ணினார், அற்புதத்தையும் கட்டளையிட்டார். எவ்வளோ பெரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வருமானம் தான் இருக்கலாம், சிங்கிள் இன்கம் இருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கலாம், ஒரு சின்ன வேலை, சின்ன வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். அதை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவதற்கு தேவனால் கூடும். அதனால் இந்த வசனங்களை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 25வது வசனத்தை தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். வாசிங்க பார்ப்போம். 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோப்படுது. கவனிங்க, ஒரு சின்ன காரியம் தான் மனமேட்டிமை. உங்கள் வாழ்க்கையில் இங்கே நாளுக்கு நாள் ஐஸ்வர்யத்தில் பெருகணும், ஆஸ்தியில் பெருகணும், நன்மையில் பெருகணும் அப்படின்னா அதெல்லாம் நினைக்கிறது நியாயமான காரியம். கர்த்தர் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதை முடிச்சு வைக்கக்கூடிய காரியம் மனமேட்டிமை. நீங்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுது ஜெபிச்சாலும் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக, கர்த்தாவே இது நீங்கள் கொடுத்தது, கர்த்தாவே இந்த நன்மை நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தாழ்த்துக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப ஒரு பிரியம். அப்போ மனமேட்டிமை ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம், 31வது வசனத்துடைய பின் பாகத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார்னு போட்டிருக்கு. எதனால்? சோதிப்பதற்காக மாத்திரமல்ல, அவனுக்கு வந்த மனமேட்டிமை நிமித்தம். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில மனமேட்டிமைகள் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அழிக்கிறதா இருக்கிறது. நல்ல கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் நல்லா எப்போவுமே நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் அதையெல்லாம் கணக்கில் வைப்பார். அதனால் நீங்கள் நான் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டது போல் இந்த நாளில் உங்களுக்கும் சில வாக்கு தத்தங்களை பண்ணி கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறத போல் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நிறைவு ஜெபத்திற்காக நீங்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு விஷயம் கூட இந்த நாளில் உங்களை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவ மகிமையின் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அப்படியே உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒரு தேவ வல்லமை நிரப்பி கொண்டு இருக்கிறது.
எத்தனையோ இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் இருந்துச்சு. அந்த இழப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். சில இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது நிமித்தம் எத்தனையோ நிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. எத்தனையோ காரியங்களை இழந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். சில நேரங்களில் சில இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது, சில தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுது, நீங்கள் ஜெபிச்சு என்னதை கண்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நெருங்கினவர்கள் கூட உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, கர்த்தர் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிறார். அதனால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த ஆண்டவரே சனிக்கிழமை மாலை நேரத்தில் உடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்த உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெபித்த ஜனங்கள், ஆராதித்த ஜனங்கள், வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்கு எல்லாம் கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை கொடுத்தீங்க, செல்வத்தை கொடுத்தீங்க, ஆஸ்தியை கொடுத்தீங்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க. கர்த்தர் இப்படியாக இந்த நாளில் வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவரை மன மேட்டிமைகள் வராதபடி, மேட்டிமையான எண்ணங்கள் வராதபடி, எப்பொழுதும் உடைய சமூகத்தில் தாழ்ந்த சிந்தனையோடு இருப்பதற்கு கர்த்தர் நீர் அருள் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நாளிலிருந்து ஆச்சரியமான நன்மைகள், இந்த நாளிலிருந்து ஆச்சரியமான காரியங்கள், இந்த நாளிலிருந்து அதிசயமான காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை பண்ணி அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் கர்த்தர் சமூகத்தில் இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே என்று சொல்லி, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்று சொல்லி அப்படியே நாம் பாடுவோம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. சொல்லுங்க, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நாளைய தினத்தின் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரே வியாபாரங்கள், தொழில்கள், ஆண்டவரே சுய தொழில்கள், ஆண்டவரே கைகளின் பிரயாசங்கள், எல்லா வருமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருக பண்ணி திரளான ஆஸ்தியை கொடுத்து ஆண்டவரே உடைய ஆலயத்தின் காரியங்கள் உமக்கு உண்மையுமாய் இருந்து தலைமுறை தலைமுறையாக இந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து செழிப்பதற்காக மனதாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாளை தினத்தின்